ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள்லாம் இங்கே சேஃபாக இருக்கிறோம். நான்லாம் வீடியோ போடுவேனான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். ஏன்னா சரியான சோம்பேறின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சோம்பேறி நான். எங்கள் அம்மா என்ன சின்ன வயசுலேயே திட்டுவாங்க, நீ ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்க, சுறுசுறுப்பாக பண்ணுன்ட்டு. பட் ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம், அதுவும் குழந்த பிறந்ததுக்கப்புறமேட்டா சொல்லவே தேவையில்ல, நம்மளுக்கு எப்படி அந்த சுறுசுறுப்பு வருதுன்னே தெரியல. இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி ரொம்ப லேசியாக தான் இருந்துச்சு. என்னடா இந்த நாள் எப்படிடா ஸ்லோவாக போகுதே அப்படின்ற மாதிரி. மேக்ஸிமம் எல்லாருமே நான் 3:30க்கு ஏஞ்சிட்டேன், 4:30க்கு ஏஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு மேக்ஸிமம் 5:30க்கு தான் எழுந்திரிக்க முடியுது. அதுக்கு முன்னாடி முழிக்கவே முடிய மாட்டேங்குது. 9:30க்கு கண்ணை மூடி தூங்கிட்டாலும் அதே தான், 10:30க்கு தூங்கிட்டாலும் அதே தான், 11:30க்கு தூங்கினாலும் அதே தான். அதுவும் அந்த 5:30க்கே ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிப்பேன். இல்லைனாக்கா அதை தொழுகையை மிஸ் பண்ணிவிடுவோமே அப்படின்றதுனால. அதை மாதிரி மேக்ஸிமம் எழுந்திரிச்சு அதுக்கப்புறமேட்டா தான் பேர் வைக்கணுன்னா இன்னும் எரிச்சலாக வரும். மேக்ஸிமம் நைட்டே பேர் வச்சு தான் படுப்பேன். அப்படி பேர் வச்சுட்டாலே போதும், நம்ம அடுத்த நாள் சாப்பாடை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஆனால் அந்த நாள் அன்றைக்கி நான் அந்த நேமும் வைக்கல. என்னடா இப்படி போகுதே நாள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் செஞ்சு தானே ஆகணும். நம்ம சமைக்காமல் நம்ம வீட்டில் வேறு யார் சமைக்க போகிறாங்க? அந்த மாதிரியான சாப்பாடு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இந்த சாப்பாடு செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கும்போது பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க. ஒன்று, இதுக்கு பசங்களாக பேர் வச்சுருக்காங்க கேரட் பிரியாணி. ரொம்ப சிம்பிளான சமையல் இது. இந்த சமையலில் வெஜிடபிள் வேணாம், கேரட்டா அச்சச்சோ அப்படின்னு ஓடுறவங்க கூட ஆசையாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த சாப்பாடு. இது எப்படி பண்ணுறதுனாக்கா, 2 வெங்காயம், பல்லாரி வெங்காயம், 1 தக்காளி போதும். கை நிறையா பூண்டு, இல்லைனாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட அந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் இருந்துச்சு. இது எல்லாம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டா பூண்டு அதையும் வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதக்கி அதை நல்லா சுருள வதக்கினதுக்கப்புறமேட்டா கேரட் போடணும். கேரட் போட்டு, கேரட்டும் கொஞ்சம் நல்லா வதங்குற ஸ்டேஜ் நம்மளுக்கு தெரியும்ல, அதில் முட்டை போட்டாக்கா என்னோடய பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 2 முட்டை போட்டு அதுவும் நல்லா வதக்கி பெப்பர்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் மசாலா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, கருவேப்பிலை கண்டிப்பாக போடுங்க, மஸ்ட் ட்ரை. அந்த ஸ்மெல்லே நல்லா சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமேட்டு ஆற வச்ச சாதம் இருக்குதுல்ல, அதில் இது நல்லா கலந்து எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க வேணான்னு சொல்கிறவங்க கூட நிறையா சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.